வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம சௌசௌ கூட்டு பார்க்க போகிறோம். 150 கிராம் சிறுபருப்பை கழுவி கடாயில் வச்சுட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு இதை 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் வெந்தால் பருப்பு அரை வேக்காடு வெந்துடும். இப்போ நான் அரை கிலோ சௌசௌவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 3 பத்த தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சோம்பு சீரகம் 1/4 ஸ்பூன் 2 பச்சை மிளகா போட்டு கொரன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ சௌசௌவும் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவும் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கடுகு சீரகம் 1/4 ஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வேக வச்சுருந்த கூட்டில் போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா சுவையான சௌசௌ கூட்டு ரெடி. சாம்பார், காரக்குழம்பு, ரசம், சப்பாத்தி, தோசை இது கூடலாம் இது சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க.